Taste the Daily. முண்டாசு கவிஞரின் பிறந்த நாளில் மகாகவியின் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற வரிகளை உச்சரிக்கும் போதே நமக்குள் ஏற்படும் விடுதலை வேட்கையும் சுயமரியாதை உணர்வும் தான் பாரதி என்று புகழாரம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவந்தி இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் சாலை மறியல். ஸ்டாலினின் திமுக அரசு மக்களை வஞ்சிக்கும் அரசாக உள்ளது என குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொடிவயல் பகுதியில் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் சிறுமி உயிரிழப்பு. மழைநீர் வடிய திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததாலேயே இந்த அவலம் நேர்ந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு ஆண்டுதோறும் 6% வரியை உயர்த்துவதற்கும் எதிர்ப்பு. மத்திய மாநில அரசுகளே வணிக விரோத சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெறு. விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை சட்டப்பேரவையில் எடுத்துரைத்த கழக பொதுச் செயலாளரை பற்றி தனிமனித தாக்குதல் நடத்தியிருக்கும் பச்சோந்தி மந்திரி ரகுபதிக்கு கடும் கண்டனம். அகந்தையில் திரியும் கோபாலபுரத்தின் 2ஆம் புலிகேசியின் கொட்டத்தை மக்கள் துணையோடு வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் அடக்கும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் காட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டாஸ்மாக் கடை எதிரே ஓட்டுநர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நிகழாத நாளே இல்லை என்று குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கல்லூரி மாணவர்களிடம் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவர்கள் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கடந்த 3ஆம் தேதி ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்ட வழக்கில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி சிக்கினார். சிறு சிறு வியாபாரிகளை கைது செய்யாமல் மொத்த வியாபாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 2 சிக்கிய நிலையில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக சென்னை மாறி வரும் அவலம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய சென்னை எண்ணூரில் கடந்த 3 நாட்களாக வாயு கசிவு ஏற்பட்டு வருவதால் மக்கள் பீதி. கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகு மீது மோதிய கப்பல். சேதமடைந்த விசைப்படகு கடலுக்குள் மூழ்கும் காட்சிகள் வெளியீடு. அந்த சைடு ரோமன் வளாதிரி ஃபுல்லாயிடு இல்லையா ஃபுல்லாயிடு என்ன போவா விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் வெள்ள நிவாரண நிதி வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து கொட்டும் மழையில் மக்கள் சாலை மறியல். ஸ்டாலின் அறிவித்த வெள்ள நிவாரண நிதி வெற்று அறிவிப்பாக மட்டுமே உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவ பெண்கள் போராட்டம். மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய மார்க்கெட் கட்டித்தருவதாக கூறி திமுக அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் தோல் நோயால் பாதிப்பு. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சுகாதாரத்துறை முறையாக மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஜெகதீப் தன்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைப்பு.